ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்களை தான் உனக்கு குறியாக சொல்வதற்காக இந்த சாயப்பா உன் வீட்டு வாசலில் வந்து பல மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்றதுக்காக மற்றவங்க யாரும் உனக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் எல்லாரும் நல்ல விதமாகவே நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? யார் யாரோ உனக்கு எதிராக என்னென்னவோ செய்கிறதுக்கு திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எது நடந்தாலும் அது நினச்சி நீ வருத்தப்படாத. இனி வரக்கூடிய காலங்களை உனக்கு நல்ல காலமாக உருவாக்கி நீ நல்ல பேரோட மகிழ்ச்சியோட நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காகவே இந்த சாயப்பா உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு போராடி மன உறுதியோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு கண்டிப்பாக நான் வெற்றியை உண்டாக்குவேன். எந்த சூழ்நிலையிலையும் மன உறுதியை விட்டுறாம தைரியமாக வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் என்னதான் வந்து அலை போல உன் மேலே மோதினாலும் அதை எதிர்க்க தயாராக இரு. உயர்ந்த இடத்துல என்னை நீ வச்சிருக்க, என்னை உயர்வாக நினச்சி மதித்து வணங்குறேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே உனக்கு உதவி செய்ய நான் ஓடி வந்திருக்கேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க நான் வந்துட்ட பிறகு இனிமேலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ கேட்டதை அப்படியே உனக்கு அள்ளி கொடுக்குறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி வழி நடத்தும் நானே எந்த விதத்திலும் உனக்கு கவலைகளை உண்டாக்க மாட்டேன். நீ எதிர்பார்த்ததெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். நீ நினைக்கிறது எதுவும் நடக்கிறது கிடையாது, ஆனால் நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. இது தப்பாக நடந்துருமோ, அது தவறாக போயிடுமோ, இதில் தோற்று போயிடுவோமா, அதில் அடிபட்டுருவோமோ, இங்கே கீழே விழுந்துருவோமான்னு எதிர்மறையாகவே எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கேன். இருள் சூழ்ந்த பகுதிகளில் எப்படி வெளிச்சம் பரவுனா அந்த இடம் பிரகாசமாக பளபளன்னு மின்னுமோ, அப்படி தான் இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து உன்னை பிரகாசமாக எதிரிகள் முன்னால் ஜொலிக்க வைக்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றா சரியாயிடும். வேலை, திருமணம், குழந்தைக்கான முயற்சிகள் என அனைத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். நீ எதிர்பார்க்குற நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. எந்த விஷயத்திலும் மனசை போட்டு குழப்பிக்காம கடமைகளை சரியாக செய்யப்படுது. உற்சாகமாக உன் வேலைகளை எல்லாம் நீ செய்யும் போது உனக்கு என்ன நடக்கணுமோ அது நல்லபடியாக நடக்கும். உனக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. உன் கடமைகளை நீ சரியாக செய்யும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உற்சாகமாக உழைக்க தயாராகு. உனக்கான மாற்றம் எல்லாம் தானாகவே வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். எதையும் உட்காந்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உற்சாகமாக உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. உனக்கு என்ன கிடைக்கணுமோ, எது நடக்கணுமோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ இழந்ததையும் தொலைத்ததையும் எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கான நிரந்தர மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பரிசாக நான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன். எந்தவித எதிர்மறை சிந்தனைகளும் இன்றி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கண்டிப்பாக உனக்கு ஐஸ்வர்யங்களையும் சௌந்தரியங்களையும் அள்ளி கொடுத்து லக்ஷ்மி கடாட்சமாய் நிம்மதியாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். பொருளாதார முன்னேற்றம் இனி உன்னை வந்து சேரும். எதிர்மறையான விஷயங்கள் ஆபத்தானது தான். எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனையையும் எதிர்மறையான நிகழ்வுகளையும் நினைவுகளையும் நீ உனக்குள்ள வச்சுக்க வேண்டாமே செல்லமே. எல்லாத்தையும் நல்லபடியாக நேர்மறையாகவே பார்க்க பழகு. கடும் மன பயிற்சியாலும் இறை சிந்தனையாலும் உன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறையான எண்ணம் கொண்ட ஆளாக மாற முடியும். நீ பார்க்குற எல்லா உயிர்களிடமும் அன்போடு இரு. உன் அன்பான குணம்தான் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் வெற்றிகரமாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அன்பையும் கருணையும் நீ மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கும்போது அதன் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு மீற மாட்டேன். நீயே எதிர்பாராத, நம்ப முடியாத பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம்
நிலையான வருமானம் வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வீட்டு கதவை தட்டப்போகுது. அதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிடு. எந்த விஷயத்தையும் யோசித்து கலங்கவோ தயங்கவோ வேண்டாம். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். உன் கண்களில் வலியும் கண்ணீரை நான் அறிவேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நிம்மதியாக வாழும்படி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். சிக்கலாக கஷ்டத்தையோ அனுபவிச்சுக்கிட்டு சிரமத்தோடு வாழ்ந்த உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் சோர்வை போக்கி உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் வந்துட்டேன். கடமையை மட்டும் செய்ய மறக்காதே. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. இப்போதைக்கு உனக்கு நிறைய செலவுகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் சேமிப்பு அதிகரிக்கும். ரத்த சொந்த பந்தம் கூட பிறந்தவங்கன்னு நீ நம்பி சொன்ன பல விஷயங்கள் இப்போது உனக்கு எதிராக ஆயுதமாக மாறிடுச்சு பத்தியா. இருந்தாலும் கவலைப்படாத, நீ தனியாக இல்லை. இந்த சாயப்பா உன் கூட இருக்கேன். உன்னை ஏமாற்றி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரித்தவங்க முன்னால் நீ மகராசியாக வாழ்ந்து காட்ட போகிற நேரம் வந்துருச்சு. உன் கவலைகளையும் பகையையும் தீர்ப்பதற்கு, உனக்கு எதிராக வேலை செய்பவர்களை எல்லாம் அழிப்பதற்கும், அவர்களுடைய அக்கிரமத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இந்த சாயப்பா தயாராயிட்டேன். நீ நேர்மையாக இரு. உன் உழைப்பை மட்டும் நம்பு. அநியாயம் செய்தவங்களும் துரோகம் செஞ்சவங்களும் என் கண் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. உன் கௌரவத்தை மீட்டு கொடுத்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. மிகப்பெரிய பேரதிசயம் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. என்னை நம்பினா எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். என்னையே அனுதினமும் நினச்சிக்கிட்டு இருக்கும் உனக்கு என் அன்பும் ஆறுதலும் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது. உன் மன உளைச்சல் போக்கும் மருந்தாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க போகிறேன். உன் மன வலியும் வேதனையும் தீர்ந்து போகும்படியும் நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறதுக்கு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நீ தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி ஜெயிப்பாய். உன் பிரச்சனைகளை எல்லாம் மண்ணில் போட்ட குப்பையாக நான் மக்க வச்சிட்றேன். உனக்கான சந்தோஷத்தை மிகப்பெரிய நட்சத்திரமாய் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் மன சுமைகளை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ பாட்டுக்கு தைரியமாக வாழ்ந்து போயிட்டே இரு. வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையாக உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ இழந்ததை எல்லாம் கண்டிப்பாக நான் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு செல்லமே. எந்த தவறும் செய்யாமல் அனைத்து விஷயங்களின் அருமை பெருமையையும் புரிஞ்சு அதை பத்திரமாக பாதுகாத்து வாழ கற்றுக்கோ. நீ இழந்ததை எல்லாம் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி. அந்த நிம்மதியை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். என் நாமத்தை சொல்லி வாழக்கூடிய உனக்கு என் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன்னை ராஜாத்தி ராஜனாகவும் ராணியாகவும் ராஜ வாழ்க்கையை வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் யுத்த களமான வாழ்க்கையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை வெற்றியாளனாக அறிவிக்க போகிறேன். சண்டை போடும்போது எப்படி ஒரு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அப்படிதான் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கணும், முன்னேறணும்னா உனக்கு எதிராக ஒரு எதிரி தேவை. எதிரி இருக்கும்போது தானே அவனை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஒரு உத்வேகமும் வைராக்கியமும் வரும். அப்படி நீ அதை வச்சுக்கிட்டு அந்த எதிரியின் முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட தயாராகு. வாழ்க்கைங்கிறது போர்க்களம் தான். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறுவதில்லை. ஏதாவது ஒரு போர் எல்லார் வாழ்க்கையிலையும் யுத்தமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கை இனிமே இன்பமயமாக மாறப்போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருப்பதால் நீ நினச்சதையெல்லாம் இனிமேல் நான் ஒவ்வொன்றா நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் பயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படவே தேவையில்லை. எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம்.
உன் எதிர்காலத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ விரும்பிய வாழ்க்கையை உன் இஷ்டம் போலவே நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். ஓம்